ஏழமகள் வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவனே, வாழையடி வாழையடே வளர்ந்து வரும் சந்திரனே, வாழ்வடியும் கோமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே 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 கண்ணுறங்குவாயே. இது நம்பி இருக்கு மன்னன், இது தானாக வளர்ந்த மறுபாரம்மா, ஒரு தாயாரு தந்தையார் ஆத்துக்கு பட்டோ ஆத்து கிழவத்துக்கு பட்டோ. இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் மேற்கு தோழி மழை நாம் பாட்டு பச்சமரும்புகளே வளமறு காட்டிலே வெட்டருவ மட்டடி வேறோடு காட்டிலடி மேற்கு தோழி மழை உச்சியிலே நாம் பாட்டு படிக்கிறேன் ஒற்றையடி பாதையிலே புறத்தனதொகையிலே, ஒற்றையடி பாதையிலே புறத்தனதொகையிலே ஒத்தையா போதம்மா என்னோட ஒத்துரி உத்துரியே எச்சழப்பு வாடுதம்மா என்னோட ஒத்துரியே. சாரைகளில் வச்ச
தந்தான் தாடிப்பட்ட கழனி தாயார் நம்ம போட்டா ஆழிவத்து கழனி கேட்டு தடிவந்து பேதா தாய்ப்பட்ட கழனி தாயார் என்று போட்டா நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கிற பூமி கூட ஒரு கணக்கோட நம்ம சுமக்குது. ஆமா விளக்கண்ணியை தேய்ச்சிக்கிட்டு வீதியில வரண்டாலும் குற்றம் பண்ணதான் ஒருத்தம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளக்கூடி ஊரை சுத்தியே இடம் வாங்கி போட்டிருக்கேன், சொத்து வாங்கி போட்டிருக்கேன், மண் வாங்கி போட்டிருக்கேன், நிலம் வாங்கி போட்டிருக்கேன், இடம் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வெளியூர்ல தாண்டா நீ இடம் வாங்கி போட்டிருக்க, உள்ளூர்லயே உனக்கு இடம் இருக்கு அப்படின்னா என்ன இடம் தெரியுமா? உங்காமட்டியை சேர்ந்த அருமை சித்தப்பா சிங்காரம் அவர்கள் அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அப்பா அவர்களுக்கு என்ன சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு, வெளியூர்ல தான் இடம் வாங்கி போட்டிருக்க, உனக்கு உள்ளூர்ல இடம் போட்டு வச்சிருக்கேனா அப்படின்னு மண்ணு நினைக்குமா? என்ன இடம்னு தெரியுமில்ல, தெரிஞ்சுக்க. அதுவும் ஊருக்கு ஓரமா வாங்கி போட்டிருக்கேன் இடம், பரம்பரைக்கு அந்த இடம் தான், ஊருக்கே அந்த இடம் தான். பாட்டனையும் வாங்கி போட்டேன், பாட்டி சொந்தம் வந்து அத்தனையும் வாங்கி போட்டேன். எப்ப நீ தலை சாய்ப்ப அன்னைக்கு உன்னை வாங்கி போடலாம்னு மண்ணு நினைக்குமா? மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு, மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் திங்கன்னு ஆசை, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம திங்கன்னு ஆசை. தூண்டில்ங்கிற பேர்ல மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு எடுத்து தூண்டில மாட்டி தண்ணியில போட்டு மீனை பிடிச்சி தின்னுட்டோம். அப்பதான் மீன் சொன்னுச்சான், மண்புழு சொன்னதான், தண்ணி மீன் வேணும்னா தண்ணியில இறங்கி பிடிச்சிருக்கலாம், மண்ணுக்குள்ள இருக்கிற எண்ணெயை தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தெரியாது. எடுத்து தோண்டி அதுல போட்டு எண்ணெயை திங்கணும்னு மீனுக்கு ஆசை, மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை. தக்காளி எப்பவுமே விட மாட்டேன், எங்க சுத்தியும் இந்த மண்ணுக்கு தாண்டி மாப்பிள்ள வரணும். அன்னைக்கு குடும்பத்தோட திங்க தயாரா இருக்கணும் மண்புழு நினைச்சான். நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், இறைவன் ஒரு கணக்கோடு நம்மை சுமந்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதான் காரணம். நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு கணக்கு போட்டு நாளை வாங்கும் வருவதற்கு அது இன்று நம்மை சுமத்து, நாளை வாங்கும் வருவதற்கு அது இன்று நம்மை சுமத்து.